إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகிய இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற ஆசைப்படுகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்புகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அந்த படைப்பினங்களில் அனைத்தையும் ஜோடியாக படைத்திருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அழகிய இஸ்லாமிய குடும்பம். உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் கோட்பாடுகள் தினமும் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு அழகிய குடும்பமாக அழகிய முன்மாதிரியாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்தில் வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்னாக்கும் மின் அன்ஃபுஸிஹிம் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா, உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தியது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதாகும். எதற்கு தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்காக, சந்தோஷம் பெறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை ஏற்படுத்தி இருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய சான்றுகளில் இருந்து உள்ளதாகும். வஜால பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய சான்றுகளில் இருந்து உள்ளதுதான் என்று திருமறை குர்ஆன் வசனம் பேசுகிறது. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு திருமணம் என்று சொன்னால், ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய சான்றில் இருந்து உள்ளது. ஒற்றுமையாக இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு தாய் தந்தை ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் இருக்கிறாங்க.
அவங்க மேல இயற்கையாகவே அந்த மகன் மீது தாய் தந்தையர்களுக்கு பாசம் இருக்கும். ஏன்னா நாம பெற்றவர்கள், நம்முடைய பிள்ளை. ஆனால் ஒரு தன்னுடைய சகோதரின் மீது ஒரு சகோதரன் அன்பா இருப்பான். ஏன்? என்னுடைய தங்கச்சி, என்னுடைய அக்கா, இந்த அன்பு இருக்கிறது. ஆனால் ஒருவர் திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பெண் எங்க உள்ளவங்க, பக்கத்து ஊரா இருக்கலாம், தூர ஊராக இருக்கலாம். 18 வயது 20 வயது வரைக்கும் அவள் தன்னுடைய குடும்பத்தோரோடு வாழ்ந்து வருகிறாள். ஆனால் திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு உலகத்திலேயே மிகவும் நேசத்துக்குரியவர்களாக தாய்க்கு அடுத்தபடியாக மனைவி இருக்கிறாங்க. அந்த ஒரு அன்பை யோசித்து பாருங்கள். பக்கத்தில் ஒரு ஆள் தான தர்மம் கேட்கிறாங்க. ஒருவர் காசு எடுத்து கொடுக்கிறாரு, 10 ரூபாய் கொடுக்கிறாரு. 10 ரூபாய்க்கு பதிலா ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டாரு, தெரியாம கொடுத்துட்டாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டாருன்னு வைங்க, 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, நாம் கூட இருக்கலாமே. 10 ரூபாய் கொடுக்குறோம் தர்மம், 1000 ரூபாய் தெரியாம எடுத்து கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஏன்? யாரோ ஒருவருக்கு நாம் எதற்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு யோசிக்கிறோமே. திருமணம் என்று வந்ததற்கு பிறகு எங்கிருந்தோ அந்த ஒரு பெண்ணிற்கு எவ்வளவு கணவன் செலவு செய்கிறான். ஆடையாக இருந்தாலும் பல ஆயிரங்கள். மற்றவர்களுக்கு 5 ரூபாய் கொடுப்பதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு மனிதன் மனைவிக்கு பல ஆயிரத்தை கொடுக்கிறான். காரணம் என்ன? அந்த அன்பு, அந்த ஒற்றுமை. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய சான்று என்று இறைவன் சொல்கிறான். நாம காட்டுற அன்பு இது அல்லாஹ் ஏற்படுத்தியது. ஆகவே இப்படி குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய சான்றுகளில் இருந்து உள்ளது. அப்ப இஸ்லாமிய குடும்பம் எல்லாத்துக்கும், அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்பதை மட்டும் இஸ்லாம் கற்றுத்தரவில்லை. இஸ்லாம் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் அத்துணை விஷயத்துக்கும் அழகிய வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இன்னைக்கு இஸ்லாத்தை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த படிப்பினையும் இல்லை. நம்முடைய சமுதாயத்துக்கு திருமணம்னா என்னன்னு தெரியல, குடும்ப வாழ்க்கை என்பது தெரியவில்லை. எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ குழந்தைகளை பெற்றெடுத்தோம், எப்படியோ மரணித்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் அழகிய வழிகாட்டுதல்களை சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக அன்பு செலுத்துவதற்கு தகுதியான முதல் நபர் யார்? அன்பு செலுத்துவதற்கு முதல் நபர் யார்? நபிகளார் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய். இரண்டாவது கேட்டார், சும்மமன், பிறகு யார்? சும்மா உம்முக்க, இரண்டாவது உன் தாய். சும்மமன், சும்மா உம்முக்க, மூன்றாவது கேட்கிறாரு, மூன்றாவதும் தாய். கடைசியாக தந்தை, நான்காவது தந்தை என்று சொன்னார்கள். ஒரு தாயிடத்துல எவ்வளவு அன்பு காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத் தருகிறது. பெற்றோரை பார்த்து சீ என்று கூட சொல்லிக் கொள்ளாதீர்கள். நபிகளார் சொல்லி திருமறை குர்ஆன் வசனம் பேசுகிறது, வலா தகுல் லஹுமா உஃபின், சீன்னு சொல்லாத. இன்னைக்கு என்ன நிலை? இஸ்லாமிய குடும்பத்துல நிலை என்ன? சீ தவிர வேற எல்லாமே சொல்றான். அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவத்துல ஒரு விஷயமாக சொன்னார். என்னது? பெற்றோருக்கு நோவினை செய்வது. பெற்றோரை நோவினை செய்வதை பெரும் பாவமாக இஸ்லாம் சொல்லி தந்தது. பெற்றோருக்கு நன்மை செய்வதை மிகப்பெரிய நன்மையாக சொல்லி தந்தது. அப்ப இத நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும். பெற்றோரை சீ என்று சொல்லக்கூடாது. முதலாவது, ஒரு தாயை மதிப்பதை இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தருகிறது. பெண்கள் என்றால் அவர்கள் ஆண்களுக்கு அடிமைகள். பெண்கள் என்றால் ஒரு போதைப் பொருட்களாக பயன்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம். அவளுக்கு என்று உரிமையே கிடையாது என்று வாழ்ந்த காலகட்டம். பெண்களுக்கு 1950களில் பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுக்கலாமா என்று விவாதம் நடத்தினார்கள். இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கும் சொத்தில் உரிமை என்று உள்ளது என்று கூறியது. அதான் இஸ்லாம். இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலை என்ன? பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது. பெண்களை வீட்டில் அடைத்து அவர்களை ஒரு அடிமையாக நடத்துகிறது என்று ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தை போன்று பெண்களை கண்ணியப்படுத்திய மார்க்கம் உலகத்திலே கிடையாது. தாயாக இஸ்லாம் கண்ணியப்படுத்துகிறது. யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க, யாருக்கு அன்பு காட்டணும்னு ரசூலுல்லாஹ் சஹாபி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தாயின்றாங்க. முதலாவது, இரண்டாவதும் தாயின்றாங்க, மூன்றாவதும் தாய்ங்கிறாங்க. 100%னா 75% அன்பிற்குரியவன் தாய் என்று சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்போ தாய்க்கு இஸ்லாம் மரியாதை கொடுக்கிறது. நம்முடைய பெண்கள் இடத்துல அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டவர்களை தவிர ஹிஜாப் போடுங்க,
மார்க்கத்தை கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சினிமாக்கள் சீரியல்களை பார்த்தவர்கள் அவருடைய உள்ளத்துல வருது, நாங்கள் அடிமையா, நாங்கள் வீட்டில் தான் அடைந்து கிடக்க வேண்டுமா, இப்படி எல்லாம் கேட்கிறார்கள். இஸ்லாம்னா அது பழைய காலத்துக்கு, அந்த காலகட்டத்திற்கு ஒத்து போகும், இப்ப எல்லாம் ஒத்து போகுமா? இப்படி எல்லாம் சினிமாக்களை பார்த்து வழிகிடக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். ஆனா இஸ்லாத்தை போன்று பெண்களை கண்ணியப்படுத்திய மார்க்கம் உலகத்தில் இல்ல. தாயை கண்ணியப்படுத்துகிறது இஸ்லாம், மனைவியை கண்ணியப்படுத்துகிறது இஸ்லாம், சகோதரியை கண்ணியப்படுத்துகிறது இஸ்லாம், மகளை கண்ணியப்படுத்துகிறது இஸ்லாம். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், நபிகளாருடைய காலகட்டம் எப்படி இருந்தது என்றால், அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால், நம்முடைய ஊர்களில் கூட ஒரு 50-100 வருடத்திற்கு முன்னாடி இப்ப கூட நடக்கலாம். என்ன பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பால் கொடுத்து கொன்றுவாங்க. பெண் பிள்ளையை சிரமமாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல நபிகளாருடைய காலகட்டம் ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள் பேசிக் கொள்வார்கள், நாங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது, நாங்க என்ன செய்தோம் தெரியுமா, உயிரோடு அதை குழி தோண்டி புதைத்தோம் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள். இஸ்லாத்துக்கு முன்னாடி வருவதற்கு முன்னாடி இருந்தோம். நபிகளார் அதை கேட்டு அழுவார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்க முடியும். அப்படி ஒட்டுமொத்தமாக பெண்களை, பெண் குழந்தையை கொலை செய்து உயிரோடு கொலை செய்யக்கூடிய நேரத்தில் திருமறை குர்ஆன் வசனம் அருளப்பட்டது, வஇதா புஷ்ரா அஹதுகுமுல் உன்ஸா, அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்தது என்று நற்செய்தி கூறப்பட்டால். இந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க, நற்செய்தி. ஆண் குழந்தை கூட இந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தல, குழந்தைகளே அல்லாஹ்வுடைய அருள் தான். ஆனால் பெண் குழந்தை அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறான், புஷ்ரா, நற்செய்தி என்று இறைவன் சொல்கிறான். அப்ப பெண் குழந்தையை இஸ்லாம் கண்ணியப்படுத்தியது. நபிகளார் சொன்னார்கள், குல்லு ஷைஇன் ஃபில் அர்லி மதாஉன் வ கைருல் மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம், எல்லா விஷயமும் அவனுக்கு இன்பத்தை தரக்கூடியது. ஒரு கார் கிடைச்சிச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுறோம், நல்ல ஒரு ஆடை கிடைத்தால் மகிழ்ச்சி அடைகிறோம், ஒரு வீடு வச்சா சந்தோஷப்படுறோம். நபிகளார் சொன்னார்கள், குல்லு ஷைஇன் ஃபில் அர்லி மதாஉ, உலகத்தில் உள்ள எல்லா விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த மகிழ்ச்சி தருவதில் மிக சிறந்தது என்ன தெரியுமா, அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான மனைவி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசிச்சு பாருங்க, பெண் என்றால் அடிமை என்று உலகம் பேசிக் கொண்டிருந்தது. பெண்களுக்கு உரிமை இல்லை. என்ன முன் தூங்கி பின் தூங்கி முன் எழுவா, பெண்ணுக்கு எப்படி பேரு, பின் தூங்கி முன் எழுவா, லாஸ்ட் தூங்கணும், எல்லாரையும் சமைச்சு போட்டு ஒதுக்கிட்டு காலையில் எந்திரிச்சிடணும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு கணவன் என்ன வேணாலும் செய்யலாம், இது எடுத்து கேட்க முடியாது. அது திருமணம் ஆயிடுச்சு. அது மட்டுமல்ல, ஒரு கட்ட மேலாக கணவன் மரணித்து விட்டால் சதி என்ற பெயர்ல, சதினா என்னது, கணவன் மௌத்தாயிட்டானா கணவனை எரிப்பாங்க அடக்கம் செய்வதற்கு முன்னாடி, அந்த எரிக்கக்கூடிய அந்த நெருப்புல இந்த பெண் போய் விட வேண்டும், சதி என்று சொல்வார்கள். இப்படி எல்லாம் இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் உயிரோடு அந்த பெண் அந்த கணவனை எரிக்கக்கூடிய அந்த சமாதியில போய் விட வேண்டும், சாக வேண்டும் என்று சட்டம் இயற்றி வைத்தவர்களுக்கு மத்தியில இஸ்லாம் சொன்னது, உலகத்தில் இஸ்லாம் பெண்களுக்கு 2வது திருமணம் செய்வதற்குரிய உரிமையை கொடுத்தது, மறுமணத்திற்குரிய உரிமையை கொடுத்தது. அது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாமே உனக்கு சந்தோஷம் தரக்கூடியது. அதில் மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான பெண் என்று இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்தியது. அது மட்டுமல்ல, மகளாக இஸ்லாம் குழந்தை, பெண் குழந்தை நற்செய்தி என்று சொன்னது. தாயாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சிறந்த இடத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் அவனை பத்தி கேட்டாச்சுன்னா ஊர்ல எல்லாம் கேட்டா, அந்த மனிதர் ரொம்ப தங்கமான மனுஷன், அவரை போல வருமா அப்படி பேசுவாங்க. மனைவி இடத்துல கேட்டா அது தலைக்கெல்லாம் இருக்கு. மிகவும் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களாக, மிகவும் கொடூரம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. வெளியே நடிச்சுக்குவான், உள்ள மனைவி இடத்துல கேட்டா தெரியும் இந்த நபர் எப்படிப்பட்டவர். நபிகளார் சொன்னார்கள், கைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில், அதாவது தன்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவன் என்று சொன்னார்கள். ஆனா கைருல் லிஅஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்திற்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். எப்படி ஒரு மனிதன் சிறந்தவன் என்ற சர்டிபிகேட் யாருக்கு கிடைக்கும், மனைவி சொல்லணும் என் கணவர் சிறந்தவர். அப்பதான் அவர் எவ்வளவு தொழுதாலும் சரிதான், எவ்வளவு நோன்பு வைத்தாலும் சரிதான், அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் மனைவி சொல்லணும். இப்படி மனைவிக்கு இஸ்லாம் சிறப்பை கொடுக்கிறது, மனைவிக்கு உரிமையை கொடுக்கிறது, கடமை இருப்பதை போன்று உரிமை இருக்கிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் நபிகளார் சொன்னார்கள், யார் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து
அவர்களை நல்ல முறையில வளர்த்தி பருவ வயதை அடைந்து திருமணம் செய்து கொடுக்கிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று தன்னுடைய 2 விரல்களை சுட்டி காட்டினார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்க முடியும். அப்படின்னா அவ்வளவு நெருக்கமா இருப்போம். புரியுதா? 2 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தி சாலிகான முறையில் திருமணம் செய்து கொடுத்து சாலிகான முறையில் வளர்த்துகிறக்கூடியவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று ஒவ்வொரு கட்டத்திலேயும் பெண்களை இஸ்லாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறது. எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், பெண்களுடைய அந்த சிறப்பை ஆண்கள் உணர்வதில்லை. பெண்கள் தான் அடிமை. பெண்கள் என்றால் நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டவர்களை தவிர அவர்களுக்கு என்ற உரிமை இருக்கிறது. யோசித்து பாருங்கள், 10 மாதங்கள் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அவருடைய வலி எப்படி, அதனுடைய வேதனை எப்படி? 20 எலும்புகளை ஒரே நேரத்தில் உடைத்தால் எப்படி வலி வருமோ அந்த வலிதான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வலி என்று இன்னைக்கு மருத்துவம் சொல்கிறது. அந்த வலியை ஒரு ஆணால் தாங்க முடியாது, மரணித்து விடுவான் என்று சொல்கிறது. மரணத்தின் வாசனை தொட்டுவிட்டு வருகிறாள் ஒரு தாய். இப்படி ஒரு குடும்பத்தில் தாயை, மனைவியை, மகளை, பெண் குழந்தையை இஸ்லாம் கண்ணியப்படுத்துகிறது. அதே இதுல பெண்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி கணவன் மனைவியுடைய சிறப்பை அறிந்து கொள்ள வேண்டும், மனைவிக்குரிய பெண்ணுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அதே இடத்துல பெண்கள் கணவனுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபி தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலேயே நாங்கள் சஜிதா செய்வதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நீங்கள், உங்களுக்கு நாங்கள் சஜிதா செய்கிறோம் என்று கேட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அப்படி ஒருவேளை அனுமதி கொடுப்பதாக இருந்தால், சஜிதா செய்வதற்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தால், ஒரு மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்வதற்கு உத்தரவிட்டிருப்பேன் என்று சொன்னார்கள். அப்படி எதுவும் கிடையாது, உத்தரவு கொடுக்கல. ஒருவேளை கொடுப்பதாக இருந்தால் கணவனுக்கு ஒரு பெண் சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருப்பேன் என்று சொன்ன அந்த உத்தரவு எவ்வளவு கடுமையானது பாருங்களேன். கணவன் சொன்னால் மனைவி கட்டுப்பட வேண்டும். கணவனுடைய திருப்தி இல்லாமல் மரணிக்கக்கூடிய பெண் சொர்க்கம் செல்ல முடியாது. இப்படி ஏராளமான சிறப்பு. இது சாதாரணமாக நம்ம பேசிட்டு போறோம். கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும், மனைவிக்கு கணவன் கட்டுப்படணும். இதனுடைய தாக்கம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன் வசனம் சொல்கிறது, அர்-ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா. ஆண்கள் இருக்கிறார்களே, பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். நிர்வாகம் என்னது? தலைவர்னு சொல்றேன்ல, ஒரு குடும்பத்துல தலைவர் யார் என்று சொன்னால் அது ஆணாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குர்ஆனுடைய வசனம். இன்னைக்கு பல குடும்பங்கள் அதுல இல்ல. நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். இன்னைக்கு சினிமாக்கள், சீரியல்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது எப்படி? ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம். எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் தலைவர் இருக்க வேண்டும். இந்த பள்ளிவாசல் இருக்குதா, அதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும். இந்த ஸ்கூல் இருக்குதா, இதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும். ஒரு மாநிலம் இருக்கிறதா, அதுக்கு ஒரு முதல்வர் இருக்கணும். ஒரு நாடு இருக்கிறதா, அதற்கு ஒரு பிரதமர் இருக்கணும். அப்பதான் தலைவர் இருந்தால்தான் நிர்வாகம் சரியாக நடக்கும். ஆனா குடும்பத்துக்கு ஆணும் பெண்ணும் சமம். 2 பேரும் தலைவராக இருந்தா, இந்த பள்ளிக்கு 2 தலைவர் இருக்கிறாருன்னு வைங்க, நிலைமை என்ன? அவர் சொல்வாரு 1:15 முகருடைய தொழுகை நடத்த வேண்டும். இன்னொரு தலைவர் சொல்வாரு 1 மணிக்கு தொழுகை நடத்தணும். மாறி மாறி முத்திக்குவாங்க. அப்போ அது தலைவர், அது நிர்வாகமே இருக்காது, சீர்கட்டு விடும். இதை பெண்கள் புரிந்து கொள்வதற்கு தயங்குகிறார்கள். காரணம் என்ன? சினிமாக்கள் கற்றுக் கொடுக்கிறது, ஆணுக்கு நாங்கள் அடிமையா, ஆணும் பெண்ணும் சமம். கதை முடிஞ்சு. இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு வசனம், சாதாரண ஒரு வார்த்தை, அர்-ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா. ஒரு பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் என்ற ஒரு வார்த்தை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வார்த்தை. அது ஏற்படுத்திய தாக்கம் இருக்கிறதே, பல குடும்பங்கள் சின்னாபின்னமாகிடுச்சு. கணவனுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், நாங்க என்ன அடிமையா? இப்படி பேசக்கூடியதன் காரணத்தினால பல நிம்மதிகள். அல்லாஹ் சொல்கிறானே, உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை ஏற்படுத்தினேன். ஏன் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்கு. அந்த நிம்மதி இன்னைக்கு பல குடும்பங்கள் இல்லாமல் போனதற்கு காரணம், கணவனுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. கணவனுக்கு மேற்கத்திய ஊடகங்கள் ஆணும் பெண்ணும் சமம். எப்படி இப்ப ஆணும் பெண்ணும் சமமாக முடியும்? ஆண்கள் உடலால் சற்று வலுவானவர்கள். இது எல்லாரும் இருக்கக்கூடிய, அறிவுள்ள அனைவரும் இருக்கக்கூடிய நியதி. ஆமாவா இல்லையா? ஆண்கள் சற்று வலுவானவர்கள். உதாரணத்துக்கு சொல்லுமே, நீங்களே நடத்துறீங்க, இந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடத்துவாங்க, கிரிக்கெட் எல்லாம் நடத்துறாங்கல்ல, கிரிக்கெட், டென்னிஸ், பேட்மிண்டன் போட்ட போட்டிகள் எல்லாம் நடத்துவாங்க. ஆண்கள் தனியா நிற்கும் ஒரு அணி. இந்திய அணியில ஆண்கள் அணி, இந்திய பெண்கள் அணி. ஒரு வாரத்துக்கு நீ ஆண்களும் பெண்களும் சமம்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஒரு அணியில ஆண்கள் விளையாடணும், இன்னொரு அணியில பெண்கள் விளையாடணும். விளையாட வைக்க முடியுமா?
முடியாது, பாக்குறதுக்கே ஆள் இருக்க மாட்டான். ஏன்னா ஆண்கள் அடிச்சதுன்னா 100-120 மீட்டர் போகும் சிக்ஸ், இங்க முடியாது. விதிவிலக்காக ஒரு சிலவருக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கலாம், அது குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று சொல்ல முடியாது. இயற்கையாகவே அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படி. ஒரு ஆண் சட்டு இல்லாம அப்படி தெருவில் போக முடியும், ஒரு பெண்ணால் போக முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஆணும் பெண்ணும் என்று ஒன்றுதான் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய உள்நோக்கம் தவறானது. என்னது? வக்ர புத்தி கொண்டது. அரைகுறை ஆடை அணிகிறார்கள் பெண்கள். கேட்ட என்னது? ஆணும் பெண்ணும் சமம். ஒரு சட்டு போட்டுட்டு தெருவில் சட்டு இல்லாமல் தெருவில் ஒரு ஆணால் நடந்து போக முடியும், ஒரு பெண்ணால் போக முடியாது. ஆனால் பொதுவெளியில ஒரு ஆண் கோட் போட்டிருக்கிறான், டை போட்டிருக்கிறான், ஷூ போட்டிருக்கிறான், சாக்ஸ் போட்டிருக்கிறான், பேண்ட் போட்டிருக்கிறான். ஒரு ஏறக்குறைய ஒரு முஸ்லிம் பெண் ஹிஜாப் போடுவதை போன்று ஒரு மேற்கத்திய ஆண் போடுகிறான். ஆனால் ஒரு பெண் முழுமையாக மறைக்க வேண்டிய பெண் அரைக்குறை ஆடை போடுகிறாள். கேட்டா இதான் நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். இது என்ன நாகரிகம்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஷர்ட் இல்லாம ஒரு ஆணாலும் தெருவில் போக முடியும், பிரச்சனை இல்லை. ஒரு பெண்ணால் போக முடியாது. அப்ப யாருக்கு அதிகமா ஆடை வேணும்? நம்முடைய உள்ளமே சொல்லுமே, பெண்ணுக்கு தான் அதிகமான ஆடை வேணும். கேட்டா என்ன நாகரிகம்? இது என்ன நாகரிகம்? யோசித்து பாருங்கள். அதுக்கு ஒரு நபர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எப்படின்னா, அரைகுறை ஆடை அணிவதுதான் நாகரிகம் என்று சொன்னால், அரைகுறை ஆடை அணிவதுதான் நாகரிகத்தின் உச்சம் என்று சொன்னால், உங்களை விட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நாகரிகத்தின் உச்சத்திற்கு ஆடு மாடுகள் எல்லாம் போயிருச்சுட்டான். யோசிச்சு பாருங்க. அரைகுறை ஆடை அணிகிறத விட ஆடு மாடு ஆடை எல்லாம் இருக்குது, அது நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்குன்னு ஏற்றுக்கொள்வியா? அப்போ சில வக்ர புத்தியின் காரணத்தினாலதான் இப்படி நாங்க நாகரிகம் என்ற பேர்ல பெண்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தாக்கம் என்னவென்றால், பெண்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். நாங்க அதாவது குடும்பத்துக்கு ஒரு நிர்வாகம் இருக்கணும், ஒரு தலைவர் இருக்கணும், ஏத்துக்க மாட்டோம். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அமெரிக்காவில், நம்ம உயர்ந்த நாடு என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவில் தற்போது பிரதமராக அதிபராக இருக்கக்கூடியவர் யாரு? ட்ரம்ப் இப்ப தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்தார், அதுக்கு முன்னாடி பாரக் ஒபாமா என்று சொல்லக்கூடியவர் வந்தார். அவருடைய ஆட்சியில ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை? ஒரு கேவலமான ஒரு பிரச்சனை. என்னது? ஆண்களும் பெண்களும், ஆணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு நபர், 2 பேர் நபர், ஊர்ல 2 லூஸ் இருப்பான், கிறுக்க இருப்பான், நம்ம சொல்லி போயிடலாம். எத்தனை பேர் கேட்கிறாங்க? கிட்டத்தட்ட 60 தேர்தல் நடத்தப்படுகிறது, வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. எதுக்கு? இந்த பிரச்சனைக்காக வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 66% மக்கள் இதுக்கு அனுமதி கொடுக்கணும், சட்டமாக்கணும் சொல்றாங்க. சட்டமாக்கப்பட்டது அமெரிக்காவில். இப்படி 66% பேரு ஆணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 2 ஆண்கள் அப்படியே தெருவில் போவான். யாருப்பா இது? என் ஒய்ஃபு, அதுவும் ஆணு. இது யாரு? என் ஹஸ்பண்ட், அவனும் ஆணு. எவ்வளவு கேவலமானது! 6 மாடு நாய்கள் கூட இதை செய்யாதே. அப்படிப்பட்டத நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் ஏன் ஆதரித்தார்கள் தெரியுமா? பத்திரிகையாளர்கள் அவர்கள் சில நபர்கள் இடத்துல பேட்டி இருக்கிறான். என்னப்பா இப்படி சொல்றீங்க? மாடு நாய் அப்படி கேட்கல, அவன் கேட்கிறான், ஏன்பா இப்படி இவ்வளவு இந்த இதுக்கு எதற்காக இந்த சட்டத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள்? அந்த மக்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? என் மனைவி நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டேங்கிறா, ஆனா என் நண்பன் கேட்கிறான், அதனால எனக்கு செட் ஆகுது, அதனால நான் அவனை திருமணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? ஏன்? ஆணும் பெண்ணும் சமம், நீ தான் சொல்லிட்டா. அப்ப எப்படி கேட்பான்? நான் தலைவரா இருந்தா தலைவருக்கு கீழே இருக்கக்கூடியவன் கேட்பான், இல்ல நீனும் தலைவர் நானும் தலைவர்னா? இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியது தாக்கம் என்ன? இன்னைக்கு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. ஆணும் சேர்ந்தால் என்ன நிலைமையாகும்? லூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தலைகீழாக புரட்டப்பட்டது, கல் மழை பொழியப்பட்டது. அது மட்டுமல்ல, உலகத்தில் பாலியல் நோய்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாடு மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா. முதலிடத்தில் இருப்பார் அமெரிக்கா. எய்ட்ஸ் போன்ற, HIV போன்ற நோய்கள் வருகிறது. எய்ட்ஸ் என்ன தெரியுமா? எய்ட்ஸ் என்றால் என்ன தெரியுமா? அது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அளிச்சிடும். ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் சொல்லுவாங்க, வெள்ளை அணுக்கள். அந்த எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிருமி வந்துட்டா அந்த வெள்ளை அணுவை அழிச்சிடும். அப்படின்னா என்ன ஆகும்? உலகத்துல என்னெல்லாம் நோய் இருக்கு எல்லா நோயும் வந்துடும். நோய் உலகம் ஃபுல்லா பாக்டீரியா கிருமிகள் சுத்தி தான் இருக்குது. நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அந்த கிருமிகளை அழித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் இந்த எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிருமி ஒருவருடைய உள்ளத்தில் உடல்ல ஏறிவிட்டது என்று சொன்னால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அழிச்சிரும். அதுக்கு முன்னாடி உலகத்துல காய்ச்சல் இருக்குதா, காய்ச்சல் வரும், சளி இருக்கா, சளி வரும், இருமல் டைபாய்டு இருக்கா, கோலரா இருக்கா, எல்லாமே சேர்ந்து வந்துடும். இதுல
மேற்கத்திய நாடுகள் முதலிடத்தில் இருக்கு. காரணம் என்ன? ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம், அனைவரும் சமம். அனைவரும் சமம் அல்ல, அனைவரும் சமம் அல்ல. இஸ்லாம் சொல்கிறது அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்க இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. இப்போ இந்த விஷயத்துல நாம் கவனம். அப்போ இந்த விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சினிமாக்கள் சீரியல்கள் பிள்ளைகளை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, ஒரு 3 வயது இன்னொரு குழந்தைக்கு 6 வயது, 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள். ஒரு நாள் வீட்டில் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. திடீரென்று வீட்டில இருந்து ஒரு சத்தம் வருது. பார்த்தா அந்த சிறிய குழந்தையை, இந்த 6 வயது குழந்தை கத்தியால் குத்தி கொலை செய்து விடுகிறது. பெண் குழந்தை. போய் கதையான செய்தியில பத்திரிகையில் வந்த செய்தி. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கத்தியால குத்திட்டாங்க, எதிர்த்து ஏதோ நடந்துச்சுன்னு வைங்களேன். ஆனால் அந்த குழந்தை, 6 வயது குழந்தை, தன்னுடைய சின்ன குழந்தைய கிட்டத்தட்ட 12 முறை குத்தி இருக்கிறது. குழந்தை மௌத்து. தங்கச்சி, தன்னுடைய சகோதரி. ஏன் விசாரிக்கப்படுகிறது? மிகப்பெரிய அளவு ஒரு ஆணையம் ஸ்ரீலங்காவில் நடைபெற்றது. ஒரு ஆணையம் அமைத்து விசாரிக்கிறார்கள். ஏன் இந்த அளவுக்கு பல சைக்காலஜிஸ்ட், மனநல மருத்துவர்கள் எல்லாம் வர்றாங்க, இதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஆலோசிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகள் அவருடைய வீட்டை ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அவருடைய தாயார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. வீட்டில் பிள்ளைகள் மட்டும் இருக்கிறாங்க, பராமரிப்புக்கு யாரோ ஒருவர் இருக்கிறாங்க. இந்த பிள்ளை அதிகமாக இரத்தத்தை பார்த்திருக்கு. ரத்தம்னா தொலைக்காட்சி, இந்த சீடிகள், ஆங்கில படங்கள், அதிகமான இரத்தத்தை குத்தக்கூடிய இந்த காட்சிகளை திருப்பி 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 பார்த்து 6 வயது குழந்தை மிக கொடூரமாக கிட்டத்தட்ட தன்னுடைய சகோதரியை கொலை 12 முறை குத்தி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு இவ்வளவு தாக்கம் ஏற்படுத்துது. இன்னைக்கு நிலை என்ன? நம்முடைய பிள்ளைகளுக்கு சினிமாக்களை தாராளமாக போட்டு கொடுக்கிறோம். சினிமாக்கள் ஃபுல்லா சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆணும் பெண்ணும் சமம். சினிமாக்கள் திருப்பி திருப்பி கணவன் மனைவிக்கு மத்தியில கள்ள தொடர்புகள் எப்படி ஏற்படுத்துகிறது என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப எப்படி நம்முடைய பிள்ளைகள் உருப்படுவாங்க? யோசித்து பாருங்க. இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ் ரசூல் சொன்னதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக அழகாக உலகத்திலே சொல்லித் தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அப்போ இந்த விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மேற்கத்திய அனாச்சாரங்களுக்கு எதிரான இந்த விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை முழுமையாக கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அழகிய இஸ்லாமிய குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல்லதீன யதுகுருன ரப்பஹு வல்லதீன லா யதுகுர் மஸலுல் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளத்திற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாத உள்ளத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மஸலுல் ஹய்யி வல் மய்யித், உயிரோடு இருக்கக்கூடிய உள்ளத்திற்கும் உயிர் இல்லாமல் ஜனாசாவான உடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்வை நாம் நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்றால் ஜனாசாவாகிவிட்டோம் என்று அர்த்தம். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகை பள்ளிவாசல் வந்து தொழுவாங்க. சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை வீட்டில் தொழுவார்கள். ஏன்? வீட்டில் நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் தொழுவாங்க, நம்முடைய மனைவிமார்கள் தொழுவார்கள். நபிகளார் சொன்னார்கள், லா தஜ்அலு புயூத்திக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை கபர்களாக்காதீங்க என்றாங்க. அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வீடுகள் கபர்களாக இல்லை. நினைவு கூறாத வீடு கபர்கள் என்று அர்த்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போ நல்ல திக்ர்கள், நல்ல விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். தொழுகையின் பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் தூங்கி கொண்டிருக்கிறான் அல்லது ஒரு மனைவி தூங்கி கொண்டிருக்கிறான், ஃபஜ்ருடைய தொழுகைக்காக
தன்னுடைய கணவன் மீது தண்ணீரை தெளிக்கக்கூடிய பெண்ணிற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஏன் ஃபஜர் தொழுகைக்கு கணவர் தூங்குறார், நம்முடைய வீட்டில் நாம் தூங்கி கொண்டு இருக்கிறோம், நல்ல மனைவி தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, நம்ம தண்ணீரை தலையில் கொண்டு தொளிச்சுட்டோம், இங்க என்ன நடக்கும்? காலையில போர்க்களம் ஆயிடும் அப்படின்னா சொன்னார்கள். அப்போ இந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும். இப்போ இப்படி நாம் இந்த தொழுகையின் பக்கம், குறிப்பாக இந்த தொழுகையின் பக்கம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாளை வறுமை நாளில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இன்ன அவ்வளமா யுஹாசிபுல் ஆபுது யௌமல் கியாமா அஸ்ஸலா. நாளை வறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றி. இதா ஸலாத், அந்த தொழுகை சரியாகிவிட்டால் மற்ற விஷயங்கள் சரியாகிறோம். அது சீர்கெட்டு விட்டால், தொழுகை இல்லை என்றால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சீர்கெட்டின் பக்கம் சென்றுவிடும். அப்போ பிள்ளைகள் என்பது மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் சும்ம லதுஸ்அலுன யௌமஇதின் அனின் நஈம், உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்பான். எல்லாத்த பற்றியும் கேட்பான். மனைவியை பற்றி கேட்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், உன்னுடைய மனைவிக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தாயா? தொழுகையின் பக்கம் ஆர்வம் ஊட்டினாயா? அல்லது சினிமா சீரியல் பக்கம் சென்று அழைத்து விட்டாயா? கண்டுக்காம விட்டுட்டியா? எல்லா விஷயத்தை பற்றியும் கேட்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மிகப்பெரிய அருட்கொடை நம்முடைய பிள்ளைகள். பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். பிள்ளைகளை தந்தானே, எப்படி வளர்த்தினான்? எத்தனை பேருக்கு பிள்ளைகள் இல்லை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளைகளை தந்தவர்கள் அதன் பக்கம் எப்படி கவனம் செலுத்தணும்? தொழுகையின் பக்கம் அவர்களை ஆர்வம் ஊட்டணும். மார்க்க நல்ல விஷயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேட்பான் என்பதை நம்முடைய நினைவில் வைத்தவர்களாக, குறிப்பாக ஃபர்லான தொழுகைகளுக்கு, நஃபிலான தொழுகை தொழணும், அதிகமான நன்மை. ஃபர்லான தொழுகைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அதிலும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஃபஜருடைய தொழுகை. ஒரு பழமொழி கூட சொல்வார்கள், அறிவாளிகள் பல சாதனையாளர்கள் அதிகாலையில் எழக்கூடியவர்களாக இருப்பாங்க. பல சாதனையாளர்கள், நீங்கள் பெரிய 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 விஞ்ஞானிகள், பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் அதிகாலையில் எழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ நாம் அதிகாலை எழக்கூடிய விஷயம் ஏராளமான அந்த ஃபஜருடைய தொழுகைக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அதை ஒரு பெரிய தலைப்பாக ஃபஜருடைய தொழுகையை பேச முடியும். அப்போ அந்த ஃபஜருடைய தொழுகையினால இரவுல ஒரு 11 மணிக்கு தூங்குறோம், கால் 4 மணி 5 மணிக்கு எந்திக்கிறோம்னா அது ஒரு சுறுசுறுப்பான ஒரு தூக்கமாக இருக்குது. இன்னைக்கு என்ன ஃபேஸ்புக்கு இன்ன பிற விஷயங்கள்னால 12-1 மணிக்கு தூங்குறோம், காலையில் ஃபஜர் தொழுகை இல்லை, 7 மணி 8 மணிக்கு. இப்போ குறைந்தபட்சம் நம்ம தொழுகணும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாற்றணும். ஒரேடியாக 4 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுதுட்டு பள்ளிவாசலுக்கு வரணும், நன்மையான விஷயம்தான். புதுசாக பழகக்கூடியவர்கள் எப்படி ஃபர்ஸ்ட் நாள் ஃபஜர் தொழுகைக்கு எந்திரிச்சு பழகணும். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சா வீட்டில் தொழணும். வீட்டு தொழுவதில் ஃபஜர் பள்ளியில் வந்து தொழணும். ஆனால் புதுசாக பழகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பழகிக்கொள்ளணும். ஃபஜருடைய தொழுகைக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. இந்த அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிராமின்ஸ் என்று வாழக்கூடியவர்கள் இன்னைக்கு படிப்புல பெரிய துறைகள் எல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க, பெரிய அளவில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70-80% IAS அதிகாரிகள் அவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு தடவை போய் பாருங்களேன். ஒரு 4 மணிக்கு எல்லாரும் எழுந்திரிச்சுக்குவாங்க, பிள்ளைகள் படிக்க ஆரம்பிப்பாங்க 4 மணிக்கு. நம்முடைய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தெருவில் 7 மணிக்கு போய் பாருங்களேன், குரட்டு சத்தம் தான் இருக்கும். ஒரு ஸ்கூல் இல்லாதனால போய் பாருங்க. அப்போ ஏன் கிட்டத்தட்ட 70 விளையாட்டாக சொல்லவில்லை, நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். 70-75% இன்னைக்கு IAS துறை, கலெக்டர்லாம் சொல்றேன்ல, அந்த IAS துறையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவங்க தான். ஏன் அதிகாலையில் எழுதுறாங்க, மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கிறாங்க. அப்போ அதிகாலை என்பது மிகவும் சுறுசுறுப்பான நேரம். அப்போ இந்த தொழுகையின் மூலமாக இந்த உலகத்திலும் நன்மை இருக்கிறது, மறுமையிலும் நன்மை இருக்கிறது. ஆகவே இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.